28 ஆகஸ்ட் 2023 19 வயசான ஷிப்லி சாதிக் ஹிருதய் அவனோட அம்மாவான நாஹி தஃப்தரை கால் பண்றான். அவனோட குரலில் ரொம்பவே பயம் இருந்துச்சு. அவன் சொன்னது என்னன்னா, அவனை கொஞ்சம் பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணிருக்காரு, ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. என்ன நடக்குது என்று தெரியறதுக்கு முன்னாடியே, தன்னோட பையன் கூட பேசுறதுக்கு முன்னாடியே கால் கட்டாச்சு. கொஞ்ச நேரத்திலே பையனோட நம்பர்ல இருந்து இந்த அம்மாக்கு கால் வந்துச்சு. ஆனா இந்த தடவை கால் பண்ணது பையன் இல்ல, வேற ஒரு தெரியாத ஒரு நபர். தன்னோட பையனோட வாழ்க்கையே திருப்பி வச்ச ஒரு கால் தான் அது. இந்த முழு கதையை கேட்டாலே உங்களால நம்ப கூட முடியாம போகும். இது ஒரு உண்மை சம்பவம். வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஷிப்லி சாதிக் ஹிருதய் பங்களாதேஷில் சித்தகோங்கில் சேர்ந்த 19 வயசான ஆடி பாடி விளையாடுற ஒரு பையனா இருந்தான். லைஃப்ல நிறையவே கனவுகள் கொண்டு நடந்த ஒரு பையன் தான் இவன். தன்னோட கனவுகளை நிஜமாக்க படிப்பு கூடவே வேலையும் பார்த்துட்டு வந்தான். பெட்டர் ஃபியூச்சருக்காக அவன் கடல்பூர் ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிச்சுட்டு வந்தான். தன்னோட படிப்பு செலவு அவனோட ஏழையான பெற்றோர் மேல போடாம பவுல்ட்ரி ஃபார்மில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு அதுல வர காசு வச்சு ஃபீஸ் கட்டினான். ஷிப்லிக்கு 2 வாழ்க்கை தான், படிப்பு மற்றும் வேலை. எப்பவுமே இதுலயே இருப்பான். வேலை மேல ரொம்பவே நேர்மையாக இருப்பான். அவனோட இந்த நேர்மையை அவனோட வில்லனாக மாறிச்சு. ஷிப்லி மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்த பவுல்ட்ரி ஃபார்மில் மைனாரிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவரெல்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சாக்கா வச்சு அந்த ஆளுங்க வேலை சரியா பார்க்க மாட்டாங்க. இது ஷிப்லிக்கு பிடிக்கவில்லை. வேலை பார்க்க சொல்லி அவரை ஷிப்லி திட்டுவான். இங்க ஷிப்லியோட வயசு 19, ஆனா அந்த லேபர்ஸோட வயசு 24-25 ஆயிருந்துச்சு. அதனாலேயே தன்னோட வயசுக்கு கம்மியான பையனோட ஆர்டர்ஸ் எடுக்க இவருக்கு பிடிக்கல. இதுவே மெல்ல மெல்ல இது ஒரு சண்டை ஆச்சு. சேதி ஓனர் வர போச்சு. ஓனர் எல்லாரையும் சமாதானம் பண்ணி வச்சாரு. அப்புறம் எல்லாருமே நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஷிப்லி எல்லாம் மறந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த லேபர்ஸ் இதெல்லாம் மறக்கல. 2 மாசம் போச்சு. 28 ஆகஸ்ட் 2023க்கு இந்த லேபர்ஸ் ஷிப்லி மேல உள்ள ரிவெஞ்ச் போக்க அவனை கிட்னாப் பண்ணிட்டாரு. ஷிப்லி பவுல்ட்ரி ஃபார்மில் வேலை பார்த்துட்டே இருந்தப்போ உமான்சுங் மர்மா என்ற ஒரு ஆள் தன்னோட கூட்டாளிகள் கூட வந்து தன்னோட காரில் ஏத்தி கொண்டு போனாங்க ஷிப்லியை. இந்த உமான்சுங் மர்மா ஷிப்லி கூட சண்டை போட்ட லேபர்ஸில் ஒரு ஆள். கிட்னாப் பண்ணப்போ ஷிப்லியோட போன் அவனோட கையிலேயே இருந்ததுனால அவருக்கு தெரியாம தன்னோட அம்மாக்கு கால் பண்ணினான். காலில் தன்னோட பையன் பயந்ததை பார்த்து அம்மாக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஷிப்லி அவனோட அம்மா கிட்ட சொன்னான், கொஞ்சம் பேர் என்ன கிட்னாப் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க என்று. அம்மா திருப்பி ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே கால் கட்டாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அவனோட அம்மாக்கு இன்னொரு கால் வந்துச்சு. ஆனா இந்த தடவை ஷிப்லி கால் பண்ணல, அவனோட கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த கால். ஷிப்லிய விடணும்னா 15 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஷிப்லி ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். இதுல 15 லட்சம் சேர்க்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் ஷிப்லிக்காக தன்னோட குடும்பத்தினர் காசு அங்கேயும் இங்கேயும் கேட்டு சேமிக்க தொடங்கினாங்க. 3 நாள் ஆயும் காசு முழுசாக சேமிக்க முடியாததுனால 31 ஆகஸ்ட் அன்று கிட்னாப்பர்ஸ் திருப்பி கால் பண்ணாங்க. ஷிப்லியோட அப்பா, நாங்க ரொம்ப ஏழை ஆளுங்க, காசு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஷிப்லியோட குடும்ப நிலைய தெரிஞ்சு 15 லட்சத்துல இருந்து 2 லட்சமாக சுருக்கினாங்க. ஆனா இவங்களுக்கு 2 லட்சம் கூட சேமிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது தன்னோட பையனை காப்பாற்றணும். அதுக்காக அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு 2 லட்சம் சேர்த்தாங்க. அப்புறம் கிட்னாப்பர்ஸ்க்கு கால் பண்றாரு. கிட்னாப்பர்ஸ் சொன்னது பந்தர்பன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட வர சொன்னாரு. ஷிப்லியோட அப்பா சொன்ன இடத்துக்கே வந்தாரு. அங்க பைசா வாங்க 2 ஆளுங்க வந்தப்போ ஷிப்லியோட அப்பா காசை அவர்கிட்ட கொடுத்தாரு. இந்த 2 பேரு காசு வாங்கி போகும்போது ஷிப்லியோட அப்பா கேட்டாரு, ஷிப்லி எங்க என்று. அப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொன்னா, நீ வீட்டுக்கு போ, நீ வீடு சேர்றதுக்கு முன்னாடியே உன் பையன் அங்க இருப்பான் என்று. இது கேட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு ஓடி போனாரு. ஆனா அங்க பார்த்தா ஷிப்லி இன்னும் வீடு வந்து சேரல. அவரோட பெற்றோர் நினைச்சாரு கொஞ்ச நேரத்திலேயே ஷிப்லிய விட்டுடுவாங்க என்று. அப்படியே இன்னும் 3 நாள் கடந்து போச்சு. 4 செப்டம்பருக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா 7 செப்டம்பர் ஆயும் கூட ஷிப்லி வீடு வராத போது பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் ரவுசான் போலீஸ் ஸ்டேஷனில் FIR ஃபைல் பண்ணாங்க. ஷிப்லி கிட்னாப் ஆகி 11 நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம் போலீஸ் கிட்ட போச்சு. போலீஸ் கிட்ட வர இவ்வளவு நாள் ஆனதுக்கு காரணம் கிட்னாப்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணதுனாலதான். போலீஸ் கிட்ட போனா தன்னோட பையனை மறக்க வேண்டியதுதான் என்று சொன்னாங்க. ஆனா 11 நாளைக்கு அப்புறம் கூட தன்னோட பையனை கிடைக்காம ஆனதுனால போலீஸ் கிட்ட போகாம இருக்க முடியல. 2 மாசம் முன்னாடி பவுல்ட்ரி ஃபார்மில் நடந்த சண்டை இல்லாம ஷிப்லிக்கு வேற பிரச்சனை இல்லை என்று அம்மா சொன்னாங்க. 6 பேர் சண்டை போட்டதில் அதில் உமான்சுங் மர்மா, சுயின்சுங் மர்மா, ஆங்துய்முங் மர்மா, உக்கியதவாய் மர்மா இவ்வளவு பேரு மட்டும்தான் தெரிஞ்சது. போலீஸும் தங்களோட என்கொயரி பவுல்ட்ரி ஃபார்மில் இருந்தே ஆரம்பிச்சாங்க. இவரெல்லாம் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸ் கிட்ட நிறைய நேரம் போய் சொல்லி தப்பிக்க முடியாததுனால ஷிப்லியோட அம்மா சொன்ன 4 பேரில் 3 பேர்
உமான்சுங் மர்மா, ஆங்டியூமுங் மர்மா, சுயின்சிங் மர்மா அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பாக்கி பேரை தேடும் போது இந்த 3 பேரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரில் உமான்சுங் மர்மாவை மெயின் குற்றவாளியாக்கி அவன் வாயிலிருந்தே உண்மையெல்லாம் வர வச்சாங்க. உண்மை கேட்டா உங்களோட செவி மூடிப்பீங்க, அவ்வளோ கொடூரமானது. இந்த உமான்சுங் மர்மா 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷிப்லியை கிட்னாப் பண்ணாங்க. ஷிப்லி கூட முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில அந்த நட்பு சத்ருவாக மாறிச்சு. சோ உமான்சுங் மர்மா தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து ஷிப்லியை பழி வாங்க முடிவெடுத்தாங்க. 2 மாசத்தோட பிளானிங்க்கு அப்புறம் இவர் 28 ஆகஸ்டுக்கு ஷிப்லியை கிட்னாப் பண்ணாங்க. முதல்ல இவரோட பிளான் வந்து ஷிப்லியை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்புறம் அவனோட ஃபேமிலி கிட்ட இருந்து கேஷ் வாங்கி இவனை விட்டுடலாம் என்றுதான். போலீஸ் கேட்டாங்க, கேஷ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஷிப்லியை ஏன் விடல என்று கேட்டப்போ ஷிப்லிக்கு நல்லாவே தெரியும் நாங்க தான் அவனை கிட்னாப் பண்ணது என்று. ஷிப்லியை விட்டுட்டா அவன் போலீஸ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்புறம் நாங்க ஜெயில் போக வேண்டியதுதான். எங்களை காப்பாத்த ஷிப்லிய கொல்ல வேண்டி வந்துச்சு. சின்ன ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்ச இந்த சண்டை ஷிப்லியோட மரணத்தில் வந்து முடிஞ்சது. ஆனா இப்போ கேள்வி வந்து, ஷிப்லி இறந்து விட்டா அவனோட பாடி எங்க வச்சிருக்கீங்க? மீடியாவில் என்ன சொல்லப்படுதுன்னா, உமான்சுங் மர்மா மற்றும் அவனோட கூட்டாளிகள் சேர்ந்து ஷிப்லியோட உடம்பில் உள்ள சதைய சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு எலும்ப மலைக்கு மேல போய் தூக்கி வீசி எரிஞ்சாங்க என்று. இவரை கூப்பிட்டுட்டு போலீஸ் மலை மேல போனாங்க. கூட ஷிப்லியோட பெற்றோர் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அங்க கொஞ்சம் எலும்பு கூட கிடைச்சது. அதில் சதையொன்னும் இல்ல, எல்லாம் சாப்பிட்டிருக்காங்க ராட்சசங்க. இது பார்த்து ஷிப்லியோட பெற்றோர் நெஞ்சு நொறுங்கி போனாங்க. இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிச்சு. இவரை போலீஸ் திருப்பி கொண்டு போகும்போது மக்கள் வழி தடுக்க மரமெல்லாம் வெட்டி வண்டிக்கு முன்னாடி போட்டாங்க. எல்லாரும் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தாங்க. உமான்சுங் மர்மாவை வண்டியில இருந்து இழுத்து வெளியே எடுத்தாங்க. எல்லாரும் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சுட்டே இருந்தாங்க அவனோட உயிர் போகிற வரைக்கும். இந்த கூட்டத்தை தடைய பார்த்த போலீஸ் அவரில் 3 பேர் காயமடைச்சாங்க. அப்புறம் போலீஸ்க்கு கண்ணீர் புகை குண்டும் பிளாங்க் ஷெல் ஃபயர் கூட பண்ண வேண்டி வந்துச்சு. ஆனா அவனுக்கு தண்டனை மக்களே கொடுத்துட்டாங்க. பாக்கி குற்றவாளிங்க இப்பவும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனால் கோர்ட் மூலமா தண்டனை கிடைக்கும். இவ்வளவு சின்ன ஒரு சண்டையின் பேரில் ஷிப் பெற்றோர்கிட்ட இருந்து எடுத்தது உலகத்தில் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. இதுதான் ஷிப்லி சாதிக் ஹிருதயோட நெஞ்சு நொறுங்க வைக்கிற மரணம். மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.